அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் வேர் அமெண்டட் இன் ஆர்டர் டு நாமினேட் டிசேபிள்டு பெர்சன்ஸ் டு லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாற்றுத்திறனாளிகளை பரிந்துரை செய்வதற்காக பின்வரும் எந்த சட்டங்கள் திருத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டா பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸையும் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நகர்ப்புற பஞ்சாயத்து சட்டம், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் மற்றும் பஞ்சாயத்து சட்டம் ரெண்டுத்தையுமே அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்தை அமெண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டா அது வராது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 தான் வரும், தேர்ட் ஒன் வராது. ஓகேவா? ஸோ 1 அண்ட் 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த 2 சட்டத்தை தான் சமீபத்துல சட்டமன்றத்துல அமெண்ட் பண்ணி அந்த ஒரு வாய்ப்பை வந்து குடுத்திருப்பாங்க. நாமினேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஒன்னுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? அடுத்தது ஸோ ஆப்ஷன் ஏ அதுக்கு. செகண்ட் ஒன், அக்கார்டிங் டு த இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், எ cloud burst is defined as unexpected precipitation exceeding how many centimeter of rain per hour over a geographical region of approximately 20 to 30 square kilometers அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் கூற்றுப்படி மேக வெடிப்பு என்பது தோராயமாக 20 முதல் 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட புவியியல் பகுதியில் மணிக்கு எத்தனை சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் எதிர்பாராத மழைப்பொழிவாக வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐஎம்டி படி 20ல இருந்து 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால 1 மணி நேரத்துக்கு 10 சென்டிமீட்டருக்கு மேல, ஓகேங்களா, 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யறப்போ அதை வந்து கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 10 சென்டிமீட்டர்னு கொடுக்கலாம், இல்லாட்டி கிரேட்டர் தேன் 100 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல எக்ஸீடிங் 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 100 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யணும். ஓகேவா? சாரி, 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெய்யணும், ஆர்எல்ஸ் 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யணும். சரியா? ஸோ 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நேத்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிளவுட் பர்ஸ்ட் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது, தி ஏன்ஷியன்ட் தமிழ் டேர்ம் ஊரணி மீன்ஸ், பண்டைய தமிழ் சொல்லான ஊரணி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேத்து நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா புதுக்கோட்டை மாவட்டத்துல பொன்னமராவதி, மயில்டைப்பட்டி அப்படிங்கிற பகுதிகளில் ஒரு கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுகள்ல ஊரணி எடுக்கிறத பத்தின செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஊரணினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்ட், ஒரு வாட்டர் பாடி. ஓகேங்களா? அதுதான் ஊரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ஊரணி வெட்டுவதற்கான செய்திகள் வந்து இடம்பெற்று இருக்கு. சரியா? ஸோ ஊரணி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளம் அப்படிங்கறதா கரெக்ட். ஓகேவா? அடுத்தது, இந்தியா ஹேஸ் அ ட்ரேட் சர்ப்ளஸ் வித் அமெரிக்கா. இந்தியா அமெரிக்காவுடன் வர்த்தக உபரியை கொண்டுள்ளது. அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்கள் தான் அதிகம், அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் வந்து கம்மி. ஓகேங்களா? அதனாலதான் நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ், வர்த்தக உபரி அப்படிங்கிறத வச்சிருக்கோம். ஸோ India and America aims to increase their bilateral trade to $500 billion by 2030. இந்தியாவும் அமெரிக்காவும் 2030ஆம் ஆண்டுக்குள் தங்கள் இருதரப்பு வர்த்தகத்தை $500 பில்லியன் அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளன அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஸோ அமெரிக்காவோட பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் கூட இதை பத்தின விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் வராது. சரிங்களா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, த ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இன் ஏசியா டு டெவலப் அண்ட் ஹீட் ஆக்ஷன் பிளான். ஓகேவா? ஆசியாவிலேயே வெப்ப செயல் திட்டத்தை உருவாக்கிய முதல் மாநகராட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன் இன் குஜராத். சரிங்களா? 2013லயே இதை பண்ணிருப்பாங்க. சரியா? 2013லயே. ஸோ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஹீட் வேவ்ஸ் ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி நமக்கு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும். ஸோ அதுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான் இது. ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் ஏசியாவிலே யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத் தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy, வெற்றியின்